படத்தை மிஞ்சிய காட்சிகள். பொதுவா ஹாலிவுட் திரைப்படங்கள்ல மட்டும் தான் ரயில சுத்தி நெருப்பு எறியறதையும், உயிர காப்பாற்ற போராடுற காட்சிகளையும் பார்த்திருப்போம். ஆனா இப்போ கனடாவுல நடந்த ஒரு உண்மை சம்பவம் படத்தையே மிஞ்சிய காட்சியா உலகம் முழுசும் பேசப்பட்டு வருது. கனடாவோட ஆன்டாரியோ மாகாணத்துல ஒரு சரக்கு ரயில் வழக்கமான பயணத்துல போயிட்டு இருந்திருக்குது. அப்போ அந்த பகுதியில ஏற்கனவே பல நாட்களா எரிந்து கொண்டிருந்த காட்டுத்தீ பலத்த காற்றோட காரணத்தினால திடீர்னு வேகமா பரவ ஆரம்பிச்சிருக்கு. சில நிமிடத்திலேயே ரயில் சென்ற பாதையை சுற்றி நெருப்பு பரவி இருக்கு. ரயிலோட முன்புறம், பின்புறம், இடதுபுறம், வலதுபுறம்னு தீ மட்டுமே முழுக்க சூழ்ந்து இருக்குது. வானத்தை நோக்கி எழுந்த புகை, ஆரஞ்சு நிறத்துல எரியிற தீ, அதுக்குள்ள பயணிக்கும் ரயில், இந்த காட்சியெல்லாம் பார்த்தவங்க பலரும் இது உண்மையா இல்ல ஹாலிவுட் படத்தோட விஎஃப்எக்ஸா அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ரயில்ல இருந்த ஊழியர்கள் உடனடியா கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொண்டு, எங்களுக்கு நெருப்பு ஃபுல்லா சூழ்ந்துடுச்சு, உடனடியா உதவி தேவை அப்படின்னு அவசர தகவல் அனுப்பியதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இந்த சம்பவத்தோட வீடியோ சோஷியல் மீடியாவில் வெளியாகி சில மணி நேரத்திலேயே உலகம் முழுசும் வைரல் ஆகியிருக்கு. பல லட்சம் மக்கள் இந்த வீடியோவை பார்த்து இயற்கையோட கொடூரத்தை நினச்சி ரொம்பவே ஆச்சரியத்தை தெரிவிச்சிருக்காங்க. உண்மையிலேயே கனடாவில் இந்த ஆண்டு காட்டுத்தீ ரொம்பவே மோசமான அளவுக்கு பரவி இருக்குது. அதிக வெப்பநிலை காரணத்தினாலையும், பல நாட்களாக மழை இல்லாத காரணத்தினாலையும், பலத்த காற்று வீசுகிற காரணத்தினாலையும் தீ வேகமாக பரவ இருக்கு அப்படின்ற முக்கிய காரணத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த காட்டுத்தீ காரணத்தினால ஆயிரக்கணக்கான ஹெக்டர் வனப்பகுதிகள் எரிந்து நாசமாக இருக்கு. பல கிராமங்கள், அது மட்டும் இல்லாமல் குடியிருப்புகளில் இருந்த மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு வெளியேற்றப்பட்டிருக்காங்க. சில சாலைகள், அது மட்டும் இல்லாமல் ரயில் பாதைகளும் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தால் ஒரு நல்ல செய்தி என்னன்னா, ரயிலில் இருந்த எல்லா ஊழியர்களும் பாதுகாப்பாக உயிர் தப்பியிருக்காங்க. பெரிய உயிரிழப்பு எதுவும் ஏற்படலை அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அந்த சில நிமிடங்கள் அவங்க சந்தித்த பதற்றம் எவ்வளவு கொடூரமாக இருந்திருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ நமக்கு ரொம்பவே உணர்த்துது. இயற்கை சீற்றம் வரும்போது மனிதன் உருவாக்கிய எந்த தொழில்நுட்பம் சில நேரங்களில் செயல்படாமல் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் இந்த சம்பவம் மீண்டும் நிரூபிச்சிருக்கு. நவீன ரயில்கள், தகவல் தொடர்பு வசதிகள், பாதுகாப்பு அமைப்புகள் இருந்தாலும் இயற்கையோட சக்திக்கு முன்னாடி மனிதன் எவ்வளவு சிறியவன் என்பதை இந்த சம்பவம் நம்மளுக்கு எடுத்து காட்டுது. இந்த சம்பவம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ உண்மையிலேயே படத்தை மிஞ்சிய காட்சியா? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் பதிவிடுங்க.